குழந்தை அடிக்கடிக்கு அழுகிறாங்க டாக்டர், அழுதுகிட்டே இருக்கிறாங்க, சமாதானப்படுத்தவே முடியல, நிறைய நேரத்தில் தூங்க கூட மாட்டேறாங்க, எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பல பேரண்ட்ஸு நிறைய சந்தேகம் கேட்டுருக்குறாங்க. ஸோ குழந்தைங்க அழுகிறது எதுக்கு அழுகிறாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி அழுதாங்கன்னா எப்படி சமாதானப்படுத்துறது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குழந்தை பிறந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு அம்மாவுக்கு பால் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நிறைய நேரத்தில் டே டைமில் ஓரளவுக்கு தூங்கிக்குவாங்க, நைட் டைமில் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, பால் சப்பிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான நேரம் நைட்டு ஃபுல்லாக கையிலேயே வச்சு சமாதானப்படுத்திகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். இதை நினச்சி பயப்பட வேண்டாம். டே டைமில் குழந்தை ஓரளவுக்கு தூங்கிட்டாங்க, இல்லாட்டி டே டைம் அழுகிற குழந்தை நைட்டு ஓரளவுக்கு தூங்கிட்டாங்கன்னா அதுவே போதும் நம்மளுக்கு. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க யூரின் போகும்போது, மோஷன் போகும்போது, ஈவன் கேஸ் போகும்போதும் கூட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முக்கி நெளிச்சிட்டு அதுக்கப்புறம் போவாங்க, லைட்டாக அழுகிற மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் நார்மல். ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க பெரும்பாலும் அமைதியாக ஒரு சமத்தாக தான் இருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒழுங்காக பால் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு 15 டேஸில் பை சான்ஸ் ஏதோ ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறாங்க, பால் சப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, தூங்கவே மாட்டேறாங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா 100க்கு 99% காரணம் என்னவாக இருக்குன்னா பால் பத்தலை அப்படிங்கிறது தான். ஸோ குழந்தை பிறந்த இனிஷியல் 15 டேஸ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். வெயிட் செக் பண்ணிக்கோங்க, வெயிட் நல்லா கெயின் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா பால் கிடச்சிருக்கிற குழந்தைங்க ஃபஸ்ட்டு 15 டேஸ் 20 டேஸ் பெரும்பாலும் பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. ஒரு 20 நாள் ஸ்டேஜில் தான் பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நல்லா பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க சம்டைம்ஸு கொஞ்சம் இரிட்டபிளாக அழுக ஆரம்பிப்பாங்க, கீழே பழுக்க வச்சாலே அழுதுகிட்டே இருப்பாங்க, தூக்கி வச்சா மட்டும்தான் அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு காமனான காரணம் என்னென்னா, இந்த ஸ்டேஜில் வயிற்றில் இருக்கிற பால் ரீகரிஜிடேஷன் ஆகி தொண்டை வரைக்கும் வரும். இந்த மாதிரி வரும்போது இந்த உணவு குழாய்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஈசோஃபேகஸ், இந்த ஏரியாவில் புண்ணு மாதிரி ஆகும், குழந்தைங்களுக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஆகலாம், அதனால கீழே படுக்க வச்சு அழுவாங்க. தூக்கி வச்சுக்கிட்டா இந்த ரீகரிஜிடேஷன் கொஞ்சம் கம்மியாயிரும், குழந்தைங்க கையில் வச்சுருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, அதனால அழுகிறது கம்மியாயிரும். இதே டைமில் குழந்தைங்க யூரின் போகிறதுக்கு முன்னாடி, மோஷன் போகிறதுக்கு முன்னாடி, கேஸ் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்கலாம், ரொம்ப அழுதுட்டு அப்புறம் போகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி அழுது போனால் பயப்பட வேண்டாம். ஒன்ஸ் இந்த யூரின் மோஷன் கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்களாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அமைதியாயிருவாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது நார்மல். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்குமே ஒரு தீர்வு இருக்கும். நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டாலோ இல்லை இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டிங்கனாலோ குழந்தை அமைதியாயிருவாங்க. பட் ஒரு சில குழந்தைங்க ஒரு 20 டேஸ்க்கு மேலே என்ன ஆகும்னா, ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் ஈவினிங் ஒரு 5 to 9 இல்லாட்டி காலங்காத்தால் இல்லைன்னா மிட் நைட்டில் ஒரு 12 மணி 1 மணி 2 மணி ஸ்டேஜ்லையோ ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸு ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, ரொம்ப ஃபஸ்ஸியாக இருப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் குழந்தைய சமாதானப்படுத்துறது சிரமமாக இருக்கும். ஃபீடு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க, மறுபடியும் அழுவாங்க, தூக்கி வச்சாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க, அழுவாங்க, சில நேரத்தில் யாரும் அடிச்சிட்ட மாதிரியே அழுவாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் காம் ஆயிடுவாங்க, அமைதியாயிருவாங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக நார்மலாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் தோணாது. திருப்பி எக்ஸாக்டாக அதே டைம் வரும்போது மறுபடியும் அழுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே நாங்கள் குழந்தைங்களை ரொம்ப காமனாக பார்க்குறோம். இது பெரும்பாலான டாக்டர்ஸு வயிறு வலி, அப்டமினல் கோலிக்குன்னு சொல்லுவாங்க. நான் யூஸ்வலாக அந்த மாதிரி சொல்கிறது இல்லை, ஏன்னா கோலிக், அப்டமினல் கோலிக்குங்கிறது டைம் வச்சு வந்துட்டு போகக்கூடாது. நம்ம உடம்புல பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது பிரெயினில் அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாக் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த டேவும் நைட்டும் மாறுது பார்த்தீங்களா, இந்த வெளிச்சம் இருட்டு இதெல்லாம் மாறுற ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் கிளாக் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அதனால கூட அழுகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஒரு சில பேரண்ட்ஸு இந்த மாதிரி ரொம்ப அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வருவாங்க. பை த டைம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது குழந்தை நல்லா அசந்து தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க முழிச்சாலுமே அப்சல்யூட்லி நார்மலாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தாலும் ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு தடவை டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிற தப்பே கிடையாது. பட் அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி அழுகிறத பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். அடுத்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுவாங்க, எஸ்பெஷலி ஃபீட் பண்ணும்போதோ இல்லை தூங்கும் போதோ அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தை மூக்கடைச்சதுன்னா குழந்தை மூக்கு வழியாக மூச்சிட முடியாது, வாய் வழியாகவும் கரெக்டாக மூச்சிட தெரியாது, அதனால மூச்சு திணறி லைட்டாக அழுவாங்க. இந்த மாதிரி மூக்கடைப்பு இருந்ததுன்னா மூக்குக்கு சலைன் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம், அதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், அது போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு மோஷன் போகிற இடத்துல புண்ணு இருக்கும், செவந்து போயிருக்காது, நீங்கள் நோட் பண்ணி இருந்திருக்க மாட்டீங்க. எஸ்பெஷலி புண்ணு மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரையும் மோஷன் போகும்போது ரொம்ப அழுவாங்க, இது குழந்தைக்கு எரிச்சலாக அதனால அழுவாங்க. அந்த புண்ணை நம்ம ப்ராப்பராக சரி பண்ணால் மட்டுமே குழந்தை அழுகிறது சரியாகும். அதுக்குமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டைப்பர் ரேஷ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாசத்துக்கு மேலே 2 மாசத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்களா நினச்சிட்டு சம்டைம்ஸ் ஓகே இந்த டைம் குழந்தைக்கு தூங்குற டைமு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொட்டலில் போட்டுக்கிது ஆட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க பயங்கரமாக இரிட்டபிளாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தூக்கம் வரல, என்னை டார்ச்சர் பண்ணி தூங்க வைக்காதீங்கிறதுக்கு அழுவாங்க. ஸோ
ஃபோர்ஸ் பண்ணி குழந்தையை தூங்க வச்சாலும் அழுவாங்க. 3 months ஸ்டேஜ்லாம் சம்டைம்ஸ் என்ன ஆகணும், குழந்தைய கீழே படுக்க வச்சிருக்கீங்கன்னா குழந்தை அழுவாங்க. தூக்கிட்டு நீங்கள் வேடிக்கை காமிச்சு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அமைதியாயிருவாங்க. இந்த ஸ்டேஜில் அவங்க அழுகிறதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, நிறைய வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சும்மா அமைதியாக கீழே படுக்க வச்சுருந்தா பிடிக்காது. அதனால் தூக்கிட்டு நடங்க, வேடிக்கை காமிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அழுவாங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் ஃபீடுக்கு எது கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஃபீடு குடிக்காமல் தலையை திருப்பி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 3 months 2.5 months to 3 months ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க அழுதா இது ஒரு முக்கியமான காரணம். சரிங்க டாக்டர், குழந்தை யூரின் போனாவெல்லாம் அழுகலான்னு சொல்கிறீங்கல்ல, யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அழுவாங்கல்ல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தைங்க யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அழுகிறாங்க அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் நினைக்கலாம். இல்லாட்டி குழந்தை டல்லாக இருக்கிறாங்க, ஃபீவர் ஏதாவது இருக்குது, இல்லாட்டி குழந்தை ஆக்டிவிட்டி சரியாக இல்லைன்னா கூட நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணலாம். யூரின் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக அழுகிறாங்க, அப்புறம் நார்மலாகிடுறாங்கன்னா பெரும்பாலும் யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்காது. ஒரு சில குழந்தைங்க ஒரு சைடு ஃபீட் பண்ணால் சம்டைம்ஸ் நார்மலாக இருப்பாங்க, இன்னொரு சைடு ஃபீட் பண்ணால் மட்டும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் காது தொட்டு பார்த்தீங்கன்னாலும் ஒரு சைடு காது தொட்டோ அழுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா வேணால் காது வலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். காது உண்மையாக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு ஏற்ற மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அதே போல் வயிறு வலி அப்படின்னு நீங்களாக நினச்சிட்டு வயிறு வலினால் அழுகிறாங்கன்னு நினைக்கவே வேண்டாம். இன்ஃபேக்ட் குழந்தைங்க அழுகும் போதோ இல்லை முக்கும் போதோ நீங்கள் வயிறு தொட்டு பார்த்தீங்கன்னா வயிறு கல் மாதிரி தான் இருக்கும். உடனே வயிறு கல் மாதிரி தான் இருக்குது, வயிறு தான் பிரச்சனை அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ணிவிட்டு நீங்களாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் வயிறு வலி டாக்டர் மருந்து கொடுங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அவங்களா செக் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கட்டும். ஒரு வயசு ஸ்டேஜெல்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே பெரும்பாலான நேரம் குழந்தைங்களே என்ன பிரச்சனையும் இண்டிகேட் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் பெரும்பாலான நேரம் கரெக்டாக என்னென்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறத பற்றி நான் பேசலை. ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நிறைய தவறான புரிதல், அதுக்காக நிறைய தவறான ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. சரிங்க டாக்டர், இப்போ இந்த மாதிரி அழுதாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 3-4 விஷயம் தான். ஃபஸ்ட்டு, குழந்தை எப்போ அழுதாலும் நீங்கள் தாராளமாக ஃபீட் பண்ணி பார்க்கலாம். ஃபீட் பண்ணி குடிக்காமல் அழுகிறாங்கன்னா தூக்கி தோல் வச்சுட்டு நடந்துக்கிட்டே இருங்க. சமாதானம் ஆகிட்டாங்கன்னா நார்மல்னு அர்த்தம். இல்லை குழந்தை ஒரு 3 மாதம் குழந்தை கீழே வைக்கிறீங்க, அழுகிறாங்க, தூக்கி வேடிக்கை காமிக்கிறீங்க, அமைதியாகிறாங்க, இல்லை குழந்தை கூட விளையாடுறீங்க, சிரிக்கிறீங்க, அமைதியாகிறாங்கனாலுமே நார்மல், பயப்பட வேண்டாம்னு அர்த்தம். இல்லை நார்மலாக இருக்கிறாங்க, தூக்கம் வர மாதிரி தோணுது, தூக்கத்துக்கு போட்டு நம்ம தொட்டலில் போட்டு படுக்க வச்சு ஆட்டும் போது ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தைக்கு தூக்கம் வரலன்னு அர்த்தம். குழந்தைய டார்ச்சர் பண்ணாடா தூக்கி தோலில் வச்சு நீங்கள் வேடிக்கை காமிச்சிட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர்றப்போ அவங்களே தூங்கிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி நைட்டு அந்த எக்ஸாக்டாக ஒரு 2 hours மட்டும் அழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட எந்த சொல்யூஷனுமே கிடையாது. நீங்கள் அப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ சமாதானப்படுத்துகிற ட்ரை பண்ணுங்கள். அந்த டைம் பீரியட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அமைதியாயிருவாங்க. இந்த இதிலெல்லாம் எதுலேயுமே ஃபிட் ஆகாமல் சம்மந்தமாக குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, பாலும் குடிக்க மாட்டேறாங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டர் போய் செக் பண்ணுங்கள். நிறைய நேரத்தில் உடம்புல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அழுக வச்சுக்கிட்டே 2 நாள் 3 நாள் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் டேஞ்சராக கூட போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பெரும்பாலான நேரம் குழந்தைங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா குழந்தைங்க அழுகவே மாட்டாங்க. கண்டினியூஸாக ரொம்ப நேரம் சமாதானப்படுத்த முடியாத மாதிரி குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.